அஸ்ஸலாமு அலைக்கும் புள்ளிகள். இந்த வீடியோ என்னென்னா, நாங்கள் இன்ஷால்லா ஒரு 2026 ஏ லெவலில் டார்கெட் பண்ணி ஒரு எம்சிக்யூ டிஸ்கஷன் சீரீஸ் வந்து கொண்டு போகிறேன். அப்போ அது என்னன்னு சொன்னால் புள்ளிகள், உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு எம்சிக்யூ என்னோடய வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிட்டு அதற்கு தேவையான விளக்கத்தை வந்துட்டு யூடியூப்ல வீடியோவாக அப்லோட் பண்ணி அது லிங்க் வந்துட்டு உங்களுக்கு தரப்படும். சரியா? அப்போ உங்களுக்கு அதை தந்தன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான விளக்கத்தை அந்த வீடியோவை பார்த்து எடுத்துக்கொள்ளும். அப்போ நீங்களும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு எம்சிக்கு செஞ்ச மாதிரி இருக்கும். இந்த எம்சிக்கு புள்ளிகள் இது வந்துட்டு பாஸ் பேப்பர் மாடல் பேப்பர் ரெண்டும் மிக்ஸ் ஆயின மாதிரி தான் நீக்கும். அதே புள்ளிகள் ஆக ஈஸியான கேள்விகளை நான் இவற்றில் டிஸ்கஸ் பண்ணல. அந்த 30க்கும் 50க்கும் இடையில இருக்கிற கேள்விகளா பார்க்குற. அதே மாதிரி சில நேரம் 1க்கும் 30க்கும் இடையில சில கேள்விகள் நல்ல கேள்விகள் இருக்கும், அதை டிஸ்கஸ் பண்ணி சில நேரம் டேம் பேப்பர் எடுத்துன்னு சொன்னால் தேர்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் அதுலேயும் சில கேள்விகள் நல்ல கேள்விகள் இருக்கும், அதோட எடுத்து டிஸ்கஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் நீக்கும். ஸோ நாங்கள் பார்க்குற இன்ஷால்லா எல்லா நாளும் ஒரு எம்சிக்யூ அன்டில் அவங்களோட ஏ லெவல் வரையில ஒரு எம்சிக்யூ வந்துட்டு அப்லோட் பண்ணி அட விளக்கத்தை தாரத்துக்கு தான். சில நேரம் புள்ளிகள் அதுக்கு எங்களுக்கு டைம் வந்துட்டு கிடைக்காட்டி அந்த நாளோட வீடியோ மட்டும் மிஸ் ஆக இயலும். சரி, ஸோ மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவோம் நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு எவ்ரிடே ஒரு எம்சிக்கு அப்லோட் பண்ணிட்டு அது விளக்கத்தையும் தாரத்துக்கு. சரி, அப்போ நீங்களும் வந்துட்டு புள்ளிகள் உங்களுக்கு இது தேவை பிரயோசனம் மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து கட்டாயம் எங்களோட டெலிகிராம் அதே மாதிரி வாட்ஸ்அப் ஏதாவது ஒன்றை இது பண்ணாலும் ஓகே சேனலில் வந்துட்டு நீங்கள் ஜாயின் ஆகிக்கோங்க. அதுக்கு தேவையான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திக்கிறேன். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு டெய்லி ஒரு எம்சிக்கு செஞ்ச மாதிரி இருக்கும். சரியா? ஓகே, அப்போ எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ இது. அப்போ நான் முதலாம் கேள்வியை பார்க்க புள்ளில் இந்த முதலாம் கேள்வி வந்து FWC பேப்பரில் வந்து ஒரு கேள்வி, அது ஃபர்ஸ்ட் டைம் 27 பெஞ்சி வந்த கேள்வி. சரி, இப்போ இதில் பாருங்க புள்ளில். சரி, ஓயிலிருந்து ஆரம்பிக்கும் ஒரு உடலின் இடப்பெயர்ச்சி வேகம் வரைவு கீழ் தரப்பட்டுள்ளது. தொடர்ச்சியான இயக்கத்தில் ஆறுமுடுகளான இயக்கத்தை வகை குறிப்பது. ஆறுமுடுகளுடன் ஆன இயக்கம். சரி, இப்ப எங்களுக்கு எடுத்தன்னா ஒரு நேர்கோட்டு பாதையில இயங்குற ஒரு உடலை தான் கருதணும் இடப்பெயர்ச்சி வேகம் சரி பார்க்க போறோம். அப்ப இப்ப இவ்விடத்துல வந்து ஆரம்பத்துல அந்த துணிக்கை வந்துட்டு ஆரம்ப வேகம் 0. சரி, ஓகே. அதே பிறகு இவருட ஒரு ஆறுமுடுகளுடன் இயங்குறாரு. ஆறுமுடுகள் அப்படி ஆறுமுடுகளுடன் இயங்க செல்ல சரி ஒரு குறிப்பிட்ட தூரம் இயங்கி ஒரு வேகத்தை அடையுதாரு. அந்த வேகம் வந்துட்டு v. சரி, இவர் அடைந்த இடப்பெயர்ச்சியை நான் எடுத்துக்கொள்ளுதன் புள்ளிகள் s. சரி, இவருடைய இயக்கம். இப்ப வரைவு தான் கேட்கிற எதுக்குன்னு சொன்னா புள்ளிகள் சரி வேகத்துக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் அப்ப இப்ப இந்த வேகத்துக்கும் இடப்பெயர்ச்சிக்குமான வரைவை கீழத்துக்கு நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு அதுக்கு ஒரு தொடர் கொண்டு எடுக்கணும் புள்ளிகள். இப்ப வேகத்தையும் இடப்பெயர்ச்சியும் தொடர்படுத்தணும்னு சொன்னா அவங்களுக்கு விளங்கணும் ஒரு இயக்க சாப்பாடை தான் எடுத்துட்டு வரணும். அந்த இயக்க சாப்பாடு எந்தேன்னு சொல்லி பார்க்கணும் புள்ளி. ஃபர்ஸ்ட்டுக்கு எப்படி யோசிக்கிறேன்னு சொன்னா ஃபர்ஸ்டே தந்தீர தரவுகளை பார்த்தேன்னு சொன்னா எங்களுக்கு விளங்கணும் இவத்துல நேரம் இல்லை. அப்ப நேரம் இல்லாத இயக்க சாப்பாடு இந்த v வர்க்கம் சமன் u வர்க்கம் சார் 2s. அப்ப இந்த திசையில ஆரம்ப இயக்க திசை எப்படி இருக்குது, இந்த திசையில v வர்க்கம் சமன் u வர்க்கம் சார் 2s பாவிச்சா இப்ப இவ்விடத்துல இருக்கிற வேகம் v வர்க்கம் u வர்க்கம் வந்துட்டு 0 2as. அப்ப v வர்க்கம் சமன் 2as. இப்ப இதில் எழுதியலும் புள்ளிகள் v சமன் வர்க்கமூலம் 2a இன்டு வர்க்கமூலம் s எழுதியலும். சரி, இப்ப நல்லா பாருங்க புள்ளிகள், இதுதான் எங்கிற y அச்சு வர வேண்டியது y. இது ஒரு மாறிலி, அது இருக்கிற m. இப்ப இந்த s வரவனும் x. அப்ப வரக்கொள்ள புள்ளிகள் எப்படி வரும்னு சொன்னா √x வரப்போகுது. y சமன் m into √x. சரியா புள்ளி? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் வீட வடிவம் தெரியும். சரி,
இப்ப எங்களுக்கு தெரியணும் புள்ளிகள். இப்ப நாங்க வந்து ஒரு வரைஃப் எடுத்து பார்த்தா சரி, இங்க y இங்க x எடுத்தேன்னு சொன்னா இது வந்துட்டு எங்களுக்கு தெரிஞ்சது புள்ளிகள் y சமன் mx, y சமன் mx. இப்ப y சமன் mx வரைக்கும் எடுத்தா y சமன் mx வரைக்கும் எடுத்தா வரைப்பு பிடிக்கும். y சமன் mx வரைக்கும் y சமன் m into root x எடுத்துன்னு சொன்னா புள்ளிகள் வரைப்பு x அச்ச நோக்கி திரும்ப சரி, y சமன் m root x. அப்ப இப்ப எங்களுக்கு வந்து y சமன் m into root x, அப்ப வரைப்பு வரணும் புள்ளிகள் எப்படின்னு சொன்னா சரி இந்த வடிவத்துல சரி. அப்ப ஆன்சர் வரணும் இந்த கேள்விக்கு ரெண்டாவது ஆன்சர் வரணும் ரெண்டாவது. சரியா? ஓகே. அப்ப இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்த வீடியோல அடுத்த கேள்வி பார்க்கலாம்.